ஓம் ஸ்ரீ கல்கி அவதார அகத்தீசாய நமோ நமக. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். ஆன்மாவின் சக்தி யாது என்பதனை அனைவரும் உணர வேண்டும். ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்று அனுதினமும் மந்திரம் உரைக்கும் ஆன்மாக்கள் எல்லையில் நின்று ஈச தரிசனம் காண்கின்ற தருணமும் உதித்துள்ளது. ஆதி சக்தியின் ஒடுக்கம் என்பது எத்தகைய விளைவுகளை உருவாக்கும் என்பதனை மனிதர்கள் ஆழமாய் உணர வேண்டும். ஏனெனில் இயக்கத்தின் காரணகர்த்தாவான ஸ்ரீ மாதாவே ஒடுங்குகின்றாள். அன்னையாம் ஆதிசக்தியின் ஒடுக்கம் அகத்தியராகிய எமையே ஒடுக்கிவிடும். எமது இயக்கமும் குன்றும். அதன் பொருட்டே யாம் அனைத்து தெய்வங்களின் ஆற்றல்களையும் இயக்கத்திற்கு அழைத்துள்ளோம். ஒடுங்கும் ஆதிசக்தியோடு யாமும் முதலில் ஒடுங்கிடுவோம். பின்னர் கால பைரவரோடு கலப்புற்று மீண்டும் ஒடுங்கிடுவோம். இறுதியில் ஆதிசிவனோடு கலப்புற்று விரிந்து இயங்கிடுவோம். எமது இயக்கம் என்பது மகா யாகங்களுக்கு பின்னர் முற்றிலுமாக மாறுபடும். ஆன்மாக்கள் இதனை நன்கு உணர்ந்திடுவர். ஆத்ம காயத்ரி மந்திரம் என்பது உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் சென்றடையும் தருணம் வரை யாம் ஆதிசிவனோடு இணைந்து இயங்கிடுவோம். அன்பான மானுடர்களே, காலம் கனிந்துள்ள இத்தருணத்தில் நீங்கள் அனைவரும் அற்புத இறை சக்தியினையும் இறையின் இயக்கங்களையும் உணர்ந்திடலாம். நீங்கள் எண்ணுவது போன்று ஓர் எளிய நிகழ்வாக அமைவதில்லை என்றும், மகா யாகங்களின் சக்தி இவ்வுலகம் முழுவதும் பரவும் என்றும், மேலும் விண்ணோக்கியும் பரவிடும் என்றுமே அறிந்திடுக. காலம் என்பது மனிதர்களின் ஆற்றல்களை செம்மையுறுத்தும். மனிதர்கள் எதனை சாதிக்க இயலும் என்றே எல்லை வகுத்துள்ளனரோ அவற்றை கடந்தும் பயணிப்பர். எனினும் அன்பாலய ஆன்மாக்கள் எல்லை கடந்து இறைவனை நோக்கியே பயணித்திருப்பர். ஏனையோர் கலியின் எல்லை கடந்து பாதாள உலகம் நோக்கியே பயணித்திடுவர். காலம் என்பது வீரியமாய் இயங்குவது இருவேறு பகுதிகளையும் பூரணமாய் இயக்கிடும். தீயவற்றை ஏற்போர் விரைந்து பாதாளமடைவர். நற்செயல் புரிவோர் விரைந்து இறைவனை உணர்வர். அன்பான மானுட ஆன்மாக்கள் விழித்தெழுந்தால் உலகமே நல்லாற்றல்களை பெற்று சுபமாய் இயங்கிடும். உலகம் சுபமாய் இயங்கினால் அன்பாலயமும் அதனை சார்ந்த மானுடர்களின் இல்லங்களும் சுபமாய் இயங்கிடும். உணர்ந்து செயலாற்றிடவே வாழ்த்துகின்றேன். ஆசிகள் பல பல.